சூளகிரியில் பல்லாயிரக்கணக்கானோருடன் ஊர்வலமாக வந்த டிவிகே வேட்பாளர் சூளகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவினை தாக்கல் செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த சானமாவு கிராமத்தை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலரும் கிருஷ்ணகிரி மாவட்ட கிருஷர் உரிமையாளர்கள் சங்க தலைவருமான திரு சம்பந்தி அவர்கள் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். தற்போது டிவிகே வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் திரு தவேக சார்பில் போட்டியிட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த திரு சம்பங்கி, வேப்பனஹள்ளி தொகுதி முழுவதும் எங்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் உற்சாகமாக சிறப்பான வரவேற்பு வழங்கி வருகிறார்கள். பொதுமக்கள், இளைஞர்கள் மாற்றத்தை விரும்புவதால் இந்த தொகுதியில் நிச்சயம் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அப்போது சூளகிரி முன்னாள் சேர்மன் மது என்கிற ஏம்நாத் உள்ளிட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாக சார், எல்லாருக்கும் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழக சார்பாக வேப்பனப்பள்ளி தொகுதியில் வேட்பாளராக எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வாய்ப்பு கொடுத்த எங்கள் தலைவருக்கு, எங்கள் பொதுச் செயலாளருக்கு, செங்கோட்டன் அண்ணனுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி எங்கள் தொகுதி கட்சி தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது ஒரு எங்கள் தொகுதி வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுக்காக நாங்கள் முழு முயற்சி செய்வோம். எங்கள் தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லா பிரச்சனையும் நாங்கள் பரிசீலனை பண்ணி அது மக்களுக்கு நல்ல ஒரு இதாக பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த இது பண்ணுறோம் சார். மக்கள்கிட்ட எப்படி வரவேற்பு? மக்கள்கிட்ட சார் நல்ல வரவேற்பு இருக்குது. எங்கே போனாலும் பெரியவங்க, சின்னவங்க, குழந்தைங்க இல்லை, இந்த யூத் ஜாஸ்தி. யூத் நிறைய ஆதரவு இருக்குது. நல்ல தலைவருக்கு வரவேற்பு இருக்குது. எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. நல்லா இருக்குது. தொகுதி நல்லா இருக்குது. வெற்றி வாய்ப்பு எப்படி பார்க்குறீங்க சார்? வெற்றி வாய்ப்பு எங்களது பிரகாசமாக இருக்குது சார். நாங்கள் அந்த மக்கள் போய் பார்த்தாலே ஒரு வில்லேஜுக்கு போனால் எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. அந்த வரவேற்பு பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது. வேப்பனப்பள்ளி தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக ஜெயிக்குதுன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது சார். உங்கள் அரசியல் குரு மேலே நீங்கள் இப்போ போட்டி போட போகிறது நீங்கள் எப்படி இது பார்க்குறீங்க சார்? இது என்ன போயிருக்கு சார்? இது நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் போட்டிடுறோம். அவர் கட்சி சார்பாக அவர் போட்டிடுவார். அது என்ன இருக்குது, நாங்கள் ஓட்டு எங்கள் மக்கள், பொதுமக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் கொண்டு போகிறோம் சார். எங்களுக்கு குரு அம்மா தான் சார். அம்மா தான் சார் குரு. அம்மா குருவனை கேட்டுக்கலாம். அவரது அந்த இது அவங்க கட்சி சார்பில் வராங்க. இருந்தாலும் உங்களுக்கு அனுபவம் இருக்குது. அந்த ரெண்டு கழகங்களையும் இதாக போகும்போது எப்படி இருக்கு சார்? டிஎம்கே, ஏடிஎம்கேல இருக்கிறவங்க எல்லாம் பெரியவங்க தான் இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ நீங்களே போய் எல்லா வில்லேஜுக்கு பாருங்கள். யூத் பார்த்தீங்களான்னா எல்லாம் தமிழக வெற்றி கழகத்து தான் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. அதனால் எங்கள் தொகுதியில் இன்னும் பிரகாசமாக இருக்குது. நீங்கள் நல்லா ரிசல்ட் வரும் சார். வேப்பனப்பள்ளி தொகுதி பொறுத்தவரைக்கும் எந்த கேண்டிடேட்டு இப்போ டிஎம்கேல ஆகட்டும், ஏடிஎம்கேல ஆகட்டும் இருந்தால் கூட நம்ம டிவிகேல கண்டிப்பாக மக்கள் ஒரு நல்ல முடிவு மாற்றத்தை பார்க்குறாங்க சார். எல்லா வில்லேஜுக்கு போகிறோம், ஒரு மாற்றத்தை பார்க்குறாங்க. நல்ல வரவேற்பு தெரியுது. எங்களுக்கே தெரியுது. எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. கண்டிப்பாக தளபதி இங்கே ஜெயிக்கிறாரு. நாங்கள் நிஜமாக தமிழக வெற்றி கழகம் இங்கே ஜெயிக்கும் சார். சார், இந்த பக்கம் தெலுங்கு, கன்னடம் பேசுகிற மக்கள் அதிகமாக இருக்காங்க. காடு பகுதி அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க சார்? இங்கே குடிநீர் பிரச்சனை ஆகட்டும், ரோடு பிரச்சனை ஆகட்டும், சப்போஸ் இங்கே எங்கள் தொகுதியில் நிறைய யானை பிரச்சனை இருக்குது. அது எல்லாம் கூட நாங்கள் வெற்றி நிச்சயமாக ஜெயிச்ச பின்னாடி நாங்கள் என்ன பண்ணுறதான்னு பார்த்து மக்களுக்கு நிச்சயமாக நல்லதே பண்ணுவோம் சார். நன்றி சார். நன்றி சார்.